வணக்கம் நண்பர்களே. ஆசிய கோப்பை 2025 சும்மா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஹாங்காங் வெர்சஸ் பங்களாதேஷ் இந்த மேட்ச்சில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஹாங்காங் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ஹாங்காங்கை வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் அவங்க சைடு திரும்பல. யாருக்கு இந்த மேட்ச் கிடச்சிதுன்னா இந்த வெற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு தான் கிடச்சிது. இந்த மேட்ச்சில் என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சரி உங்கள் சப்போர்ட்டை ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நேற்று நடந்த அபுதாபியில் நடந்த பங்களாதேஷ் vs ஹாங்காங் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் முதல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. முதல்ல பேட்டிங் பிடிச்ச ஹாங்காங் போன மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செஞ்ச தவறெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி இந்த மேட்ச்சில் ஒரு குவாலிட்டியான இன்டென்ட்டுங்கிறது கொடுத்தாங்க. எஸ்பெஷலி சீசர் அலி, நிசகத் கான், அவங்களோட கேப்டன், அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சும்மா வேறு லெவலோட இன்டென்ட்டோட கிளியராக பார்த்தீங்கன்னா பேட்டிங் இன்டென்ட்டை காமிச்சாங்க. பங்களாதேஷ் கிட்ட பொட்டலும் ஆயிடுவாங்கன்னு நினச்சேன். நானே குயிக்காக மேட்ச் முடிஞ்சிடும்னு நினச்சேன். மேட்ச் 20 ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. சூப்பரான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இவங்க 3 பேருமே கொடுத்தனால 20 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 143ங்கிற ஒரு சூப்பரான ஸ்கோரை பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி எதிர்க்க செட் பண்ணாங்க. இருந்தாலும் T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அளவில் ஸ்கோர் கிடையாது. 143 T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்போ இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். இருந்தாலும் ஹாங்காங் அவங்களோட பங்குக்கு ஒரு குவாலிட்டியான இன்டென்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்தாங்க. ஓகே, 144 ரன் அடித்து அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பித்த பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பேர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் ரொம்ப நேரம் நிலச்சி நிற்கல. குயிக்காகவே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டையும் இழந்தாங்க. பின்னர் அவங்க அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த அவங்களோட கேப்டன் லிட்டன் தாஸ் அண்ட் ஹரிதா இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் 95 ரன்ஸ் போச்சு. இந்த 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பை வெற்றி வாய்ப்பை ஈஸியாக நெருங்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் 17.3 பால்லே இவங்க அசால்ட்டாக அந்த மேட்ச் இந்த ஸ்கோர் 143 ரன் சேஸ் பண்ணி வின் பண்ணி வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் இழந்தாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் ஆசிய கோப்பை 2025 முதல் பெட்டிலேயே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று அவங்களோட முதல் வெற்றி இந்த சீரீஸில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஹாங்காங்கை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஹாங்காங் போன மேட்ச் 94க்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்த மேட்ச் ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கில் கிளியராக காமிச்சாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அணியாக இருந்தாலும் ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துங்கிறத நம்ம தெரிவிச்சே ஆகணும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு ரொம்ப எனக்கு முக்கியம். உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் கொடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்து இந்த வீடியோ சம்மந்தமாக எந்தாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.